Praise the Lord, brothers, sisters. ரொம்ப நாளா இந்த வீடியோ போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதை பத்தி பேச நினைச்சிட்டு இருக்கேன். இந்த நாட்கள்ல புல்பிட்ல இந்த மைக்க முடிச்சு கத்துறவங்களுக்கும் அதே சமயம் மத்தவங்கள திட்டுறவங்களுக்கும் அதையும் தாண்டி மீறி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றவங்களையும் பார்த்து உனக்கு அறிவு இருக்கா, புத்தி இருக்கா, உங்களை ஆண்டவர் இதுக்காக தான் அழைச்சாரா, இதுக்காக தான் மைக்க கொடுத்து ஸ்டேஜ கொடுத்து உங்களை அந்த புல்பீட்ல நிக்க வச்சாரா அப்படி எல்லாம் பேசணும்னு தான் தோணுது. ஆனா வேதத்துல ரோமர் 12:21 சொல்லி நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. இந்த வார்த்தையின்படி இப்ப வர நியூ யங்ஸ்டர்ஸ், பிரீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ், தம்பிங்க, தங்கச்சிங்க, அக்காங்க, அண்ணாங்க, எல்டர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்றது ஒண்ணுதான். ஆண்டவருடைய பலிபீடம், பிரசங்க பீடம்ன்றது நன்றி செலுத்துற ஒரு இடம், அவரை புகழ்ற, அவரை உயர்த்துற ஒரு இடம், மனுஷங்களையும் விசுவாசிகளையும் தேவனையும் கனெக்ட் பண்ற ஒரு இடம். அந்த இடத்துல நின்றுட்டு நம்ம மாம்ச பிரகாரமா பேசுறதோ தவறான வேர்ட்ஸ் ஆண்டவர் எல்லா விதத்துல எப்படி ஒரு மாதிரியா இருந்தாரோ அந்த மாதிரி நாமளும் இந்த உலகத்துல மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்படிதான் ஆண்டவர் அழைச்சேன். இப்ப வர யங்ஸ்டர்ஸ், பாஸ்டர்ஸ், பிரீச்சர்ஸ், வர்ஷிப்பர்ஸ் எல்லாம் கேட்கிற வரையும் புல்பிட்ல நின்னுட்டு உங்க இஷ்டத்துக்கு எதையும் செய்யாதீங்க. ஆண்டவர் இடத்துல ஆண்டவர் என்ன பேசி சொல்றாரோ, ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யுங்க. சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்டேஜ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் வீணாக்காதீங்க. தவறான ஒரு மாதிரியா உலகத்துல ஜனங்களை காட்டிடாதீங்க. சோ இது என்னுடைய ஒரு ரெக்வஸ்டா வச்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு நாமத்தை தூஷிக்கிற ஒரு இடமா மாத்திரக்கூடாது. சோ வருகிற நாட்கள்ல இதுல ஒரு மாற்றம் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம்.